விழிப்புணர்வு என்றால் என்ன என்பதே நீ மறந்துவிட்டாய். மதத்தன்மையற்ற மதவாதிகளின் குரலை கேட்டு நீ தெய்வீகத்தை வெளியே தேடுகின்றாய், இறைவனை வெளியே தேடுகின்றாய். இப்படி வெளியே தேடி தேடி நீ சபமாகிவிட்டாய். நீ உயிர்ப்புடன் இல்லை. உன்னை உன்னதமாக வழிநடத்த உனக்குள் ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது. அதை உயிர்த்தன்மை என்று சொல்கின்றார்கள், ஆத்மா என்று சொல்கின்றார்கள். புத்தர் அதனை அனட்டா என்கிறார், அதுவும் இல்லை என்கிறார், நத்திங் என்கிறார். நத்திங் என்றால் நோத்திங், ஒன்றுமற்ற தன்மை என்கிறார். ஆனால் அந்த ஒன்றுமற்ற தன்மையிலிருந்து உதித்தவன்தான் நீ. எல்லா சக்தியிலும் இயல்பாகவே உன்னுள் பெற்றிருக்கின்றாய். இந்த பிரபஞ்சம் வழங்கியிருக்கின்றது. அதை நீ மறந்துவிட்டாய். நீ மகா மறதிக்கு ஆளாகிவிட்டாய். அந்த மகாமருதியை சரி செய்ய கவனி, உள்முகமாக பயணி. வெளிப்புறமாக நீ பயணிப்பதை நான் தவறு சொல்லவில்லை. வெளிப்புறமாக பயணிப்பதை மட்டுமே நீ பழக்கப்படுத்தி உள்ளாய். இந்த சமூகம் பழக்கப்படுத்தி உள்ளது. வெளிப்புறமாக பயணி. சற்று இளைப்பாறுதல் செய்து உன் உள்ளே பார், உன் அகத்தை பார். அந்த அகத்தை பார்ப்பதற்கான சாவிதான் கவனி. அந்த சாவிதான் தியானம். தியானித்து உள்முகமாக பயணித்து நீ வெறும் உடல் அல்ல, நீ வெறும் மனமல்ல, நீ வெறும் இதயமல்ல, அனைத்தையும் கடந்த ஒரு உன்னதம். அதை நீ உணர்ந்தால்தான் தெரியும். அதை உணர்ந்தால் நீ கொடுக்க ஆரம்பித்து விடுவாய். கையேந்தி தெரிய மாட்டாய், இருக்குமுடன் இருக்க மாட்டாய், அல்லாடி கொண்டிருக்க மாட்டாய். மகிழ்ச்சியின் ஆனந்தத்தின் உச்சத்திற்கே சென்று அந்த ஆனந்தத்தை மற்றவர்களுக்கு வழங்கிக் கொண்டே இருப்பாய். உன் பார்வையால், உன் பேச்சால், உன் செய்கையால், உன் வழியாக ஆனந்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களையும் அந்த நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று நீ முயற்சித்து கொண்டிருப்பாய். உன் வழியாக இந்த பிரபஞ்சம் பல ஞான ஊத்திகளை வழங்கும். வருத்தப்பட்டு முகம் விருகி மனபாரத்துடன் இருக்கும் மனிதர்களை பார்த்து அவர்கள் விழித்தெழ வேண்டும் என்று நீ